கலைஞர் என்ன சொல்லுவாருன்னா, ஜெயலலிதாவுக்கு அப்புறம் அவர் வெற்றி பெற்றா கஜானாவும் காலி, கருவூலமும் காலி அப்படின்ட்டு அவர் சொல்லுவாரு. அதே மாதிரி ஜெயலலிதா வந்துட்டோன்னு அதே வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அதே இதுதான் இப்ப விஜய் பயன்படுத்தி இருக்கிறாரு. உண்மை என்ன? இந்த தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்னாடி திமுக அரசு, ஸ்டாலின் அரசு ஒரு இடைக்கால பட்ஜெட்டை போட்டுச்சு. அந்த இடைக்கால பட்ஜெட்டின் மூலம் தான் சம்பளம் கொடுக்கறதுல இருந்துட்டு ஏற்கனவே அரசு அறிவித்த திட்டங்கள் அனைத்திற்கும் செலவாக வேண்டிய அனைத்து தொகைக்கும் ஒதுக்கீடு செய்து, நிதி ஒதுக்கீடு செய்து சட்டமன்றத்தினுடைய ஒப்புதலை பெற்று அது நடைமுறை இப்பவும் இருக்குது. சோ பணம் இல்ல அப்படின்றதெல்லாம் கிடையாது. பட்ஜெட் அலோகேஷன் பண்ணி அது நடைமுறையில் இருக்கு. எனவே இப்ப விஜய் வந்துட்ட உடனே இப்ப அங்க இருக்கிற அதிகாரிகள்லாம் சம்பளம் வாங்காம வந்து முன்னாடி நிக்கிறாங்க. இல்ல, அப்ப யார் அதுக்கு சம்பளம் போட்டது? இடைக்கால பட்ஜெட். அது ஓட் ஆன் அக்கவுண்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா ஆகக்கூடிய செலவினங்களுக்கான ஒப்புதல், நாடாளுமன்றம் அல்லது சட்டமன்றம் வழங்கக்கூடிய ஒப்புதல், அதான் இங்க ரொம்ப முக்கியம். ஆனா இது யாருக்கும் விஜய் சொல்லல போல அவர் சொல்லிவிட்டாரு. சொன்ன உடனே ஸ்டாலின் அதை எடுத்து சொல்லியிருக்காரு. இதுதான் நிலைமை. எப்பொழுதுமே அந்த இடைக்கால பட்ஜெட் அப்படின்றது தேர்தலுக்கு முன்னாடி போடக்கூடிய அந்த நிதிநிலை அறிக்கை தான் அடிப்படையானது.